ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, எந்த காலத்திலும் அஜித் அவர்கள் ரசிகர்களை வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. ரசிகர் மன்றங்கள் வேண்டாம், உன்னால் முடிஞ்சால் நீ போய் ஹெல்ப் பண்ணு. ஜஸ்ட் ரூமர் செய்தி, ஒரு வதந்தி வந்த செய்தி அது. அன்றைக்கி என்ன க்ரௌடு வந்துச்சுன்னு தெரியுமா இவங்களுக்கு? வெறும் வதந்திக்கு வந்த செய்திக்கு எப்போ நான் சொல்கிறேன் 2012ங்க, 2012 எவனும் வெளியூர்லேருந்துலாம் ஆளாக இருக்கல சார். வெளியூர்லேருந்து திருச்சினா பக்கத்துலேருந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், கும்பகோணத்துலேருந்து ஆளுங்க வரல. வெறும் திருச்சியிலேருந்து வந்த கூட்டம் மட்டும்தான் அது. இப்போ நான் சொல்கிறேன் சார், மதுரை மாட்டுத்தாவணியிலையோ இல்லை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே போய்ட்டு அஜித் நின்னார்னா 2 நாள் ஆகும் அந்த ஊர் டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு. அவ்வளோ க்ரௌடு கூட. ஒரு மதுரையாக இருக்கட்டும், ஒரு தூத்துக்குடியாக இருக்கட்டும், ஒரு திருநெல்வேலியாக இருக்கட்டும், ஒரு கன்னியாகுமரியாக இருக்கட்டும். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் நடிகர் விஜய் மற்றும் தவேக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இது சம்பந்தமாக பல விவாதங்கள், பல விமர்சனங்கள், பல பாராட்டுகள், பல இன்னல்கள், பல சிக்கல்கள், இது எல்லாமே நடந்தது. இதெல்லாம் தனிப்பட்ட விதம். அதை நம்ம ஓரமாக அப்படி ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ என்னடா நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு போட்டது, பேரணி நடத்துனது என்னவோ விஜய் தான். ஆனால் பேசுகிறவங்க ஃபுல்லாக அஜித்து அஜித்து அஜித்துன்னு பேசுகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் மாநாடு கூட்டம் கூடியது. ஒருத்தர் டிபேட்ஸ் உட்காந்து பேசுகிறார், அஜித் கூட்டினா இதை கூட பல மடங்கு கூடும். விஜய் வாகனத்தில் பேரணி, அஜித் வந்தாருன்னா இன்னும் இதை கூட பல மடங்கு கூடும். எங்கள் யூடியூப்பில் பல பேர், விவாதங்களில் பல பேர், டிவி நிகழ்ச்சிகளில் பல பேர், டிவி செய்திகளில் பல பேர், டிவி செய்திகளில் வர ஜேர்னலிஸ்ட்டுகள் பல பேர், எல்லாருமே அஜித் அஜித் அஜித். இவரை விட அவருக்கு பல மடங்கு இருக்குது. இன்னும் இதில் கூட ஒரு படி மேலே போயிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு, சார் இதுக்காச்சும் தற்கொலை கூட்டங்கள் சார். அஜித்லாம் வந்தார்னா ஒரு மாநாடோ இல்லை பேரணியோ இல்லை சும்மா பார்க்குறோன்னு சொன்னால் கூட உழைக்கிற மக்கள் அவ்வளோ மக்கள் வருவாங்க சார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே உழைக்கும் வர்க்கம் சார் அப்படின்றார். அது உண்மை தான் சார், அது நிஜமாகவே சொல்ல போனால் அது உண்மை தான். ஏன்னா ரெட்டு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார், என் ஃபோட்டோ வச்சுருக்க 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுவானே தவிர அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். நிஜமாக சொல்லப்போனால் உழைக்கும் வர்க்கம் அவங்களுக்கு அஜித் அவர்களுக்கு அதிகம்தான். அதில் மாற்று கருத்தே இல்லை, அது மறுக்கக்கூடிய விஷயமும் இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவன் நிஜமாக நீங்கள் அவனை போய்ட்டு விசாரிச்சு பாருங்களேன், உனக்கு யாரை பிடிக்கும், எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டு பாருங்களேன், அவன் கண்ணை மூடிட்டு சொல்லுவான் அஜித்குமார் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல முற்படுறேன்னா, பேரணி நடத்துனது, மாநாடு நடத்துனது என்னவோ விஜய். ஆனால் எந்த டிபேட் ஷோவாக இருக்கட்டும், எந்த யூடியூப் சேனல் இன்டர்வியூவாக இருக்கட்டும், எந்த ஜேர்னலிஸ்டோட வார்த்தைகளாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, சார் இவரை விட அஜித்துக்கு இன்னும் பல மடங்கு, இது மாதிரி 4-5 மடங்கு கூட்டம் வரும் சார், அஜித்லாம் இந்த மாதிரி போயிடணும்னா. ஆனால் இது எல்லாம் விட தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வர போகிறதும் கிடையாது. அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், அவர் அரசியல் ஆசையும் கிடையாது, அவர் அரசியலுக்கு வரப்போகிறதும் கிடையாது. இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல போனால், ஃபேன்ஸ் மீட்டு கூட அவர் வைக்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் அவர் ஃபேன்ஸ் மீட்டோ இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஜென்ரலாக சந்திக்கிற வாங்கன்றது விஷயங்களும் அவர் இதுக்கப்புறம் வைக்க போகிறதும் கிடையாது. இனிமேல் அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் கிடையாது. ஏன்னா அவர் ஏதாச்சும் ஒன்று தோணுச்சுன்னா அவர் அறிக்கை வெளியிட்டுருவார். அவரது பிஆர்ஓ மூலமாக ஒரு அறிக்கை வெளியாகும். அவ்வளோதான் அவருடைய உச்சபட்ச ரசிகர்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. அவ்வளோதான், இது முடிஞ்சு போயிடுச்சிங்களா. ஆனால் பேசுகிறவங்க எல்லாருமே அஜித் கூட்டம் மட்டும் ஒரு கூட்டம் கூட்டட்டும் சார், என்ன கூட்டம் வருதுன்னு பாருங்கள் சார் அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், தயவுசெய்து அஜித்தெல்லாம் வம்புக்கு இழுக்காதீங்க. இந்த விஷயத்தெல்லாம் அஜித் உள்ளே கொண்டு வராதிங்க. அவர் விஜயோடைய பயணம் வேறு, அஜித்தோடைய பயணம் வேறு. 2 பேரும் வெவ்வேறு திசையில் வெவ்வேறு விதத்தில் பயணிக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே உங்களுடைய டிஆர்பி ரேட்டுக்காகவும் உங்களை கவர் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் புகழ்றதுக்காகவும் அஜித் பேரையோ இன்னும் சொல்லப்போனால் ரஜினி பேரையோ இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் இழுக்காதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு நடிகர் அரசியல் ஆசையில் உள்ளே வந்தாருன்னா, அவருக்கு இனியான நடிகர் அவரும் அரசியல் ஆசையில் உள்ளே வராரா, நீங்கள் அப்போ கம்பேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. எந்த விஷயமும் வேண்டாம், ஒதுங்கி போயிட்டு உட்காந்துன்ற நான் என்னுடைய அரசியல் ஆசை என்பது நான் வரிசையில் நின்று ஓட்டு போடுவது, இதுதான் என்னுடைய உச்சபட்ச அரசியல் அப்படின்ற மாதிரி அஜித் அவர்களே அறிக்கை கொடுத்துட்டார். எப்போ எனக்கு வம்பு தும்பெல்லாம் வேணாம்ப்பா, நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறவங்கிட்ட போயிட்டு எவனோ ஒருத்தர் ரோட்டில் வம்பு தும்பு பண்ணுறான்ட்டு அந்த மனுஷன் அதிகம் வந்தோன்னா இதை கூட வம்பு தும்புன்னு நிறைய நடக்கட்டா அப்படின்ற மாதிரி பேசினா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது இவங்க பேசுகிறது எல்லாமே. முக்கியமான ஒரே விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு பிரகாஷ்பதியோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அது என்ன சொல்லுதுன்னா, அஜித்துக்கு ரசிக மன்றத்துலாம் கட்டி காப்பதுக்கு துப்பு இல்லை,
அதனால தான் வந்து ஒரு விலகிட்டார். ஆனால் விஜய் பாருங்கள் கட்டி காப்பாற்றி இது பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த அறிவு ஜீவிக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுங்க. தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்து செயல்படுறாங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்து வியாபாரமாக்குறாங்க, தன்னுடைய ஓட்டுக்களை தெரிஞ்ச உடனே அவர் ரசிகர் மன்றங்களே எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து கலைச்சவர். ஏன்னா நாளைக்கு இவர் பேரை சொல்லி எவனும் அங்கே ஓட்டு கேட்க முடியாது, எவனும் வந்து வியாபாரம் பண்ண முடியாது, எவனும் சுய விளம்பரம் பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் எனக்கு ரசிகர் மன்றங்கள் வேண்டாம், உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டுங்க, உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு நீங்கள் என்ன வேணாலும் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னார். இந்த ஒரே காரணத்துக்காக தான் ஒரு ரசிகர் மன்றங்களே வேண்டான்னார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, எந்த காலத்திலையும் அஜித் அவர்கள் ரசிகர்களை வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. ரசிகர் மன்றங்கள் வேண்டாம், உன்னால் முடிஞ்சால் நீ போய் ஹெல்ப் பண்ணு, அதாவது வந்து உங்கள் தாய் தந்தையை பாரு, மற்ற கதையெல்லாம் என் படம் பிடிச்சிருந்தா பாரு, பிடிக்கலாம் உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ட்டு அதாவது மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிட்டார் அவர் வந்து ரசிகர் மன்றங்களை கட்டி காப்பாற்றுறாரு காப்பாற்றலைன்றதுலாம் அடுத்த விஷயம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரசிகர் மன்றங்கள் ஒழுங்காக செயல்பட்டது யாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர்கள் மட்டும்தான். அதில் முதல் ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரெண்டாவது புரட்சி கலைஞர் விஜயகாந்த், அடுத்தது உலகநாயகன் கமலஹாசன், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அஜித்குமார் அவர்கள். இவரது மன்றங்கள் மட்டும்தான் கட்டுக்கோப்பாகவும் ஒழுங்காகவும் அதாவது வந்து நேர்மையான முறையில் நடத்துனாங்க. உங்களுக்கு தெரியலன்னா ரசிகர் மன்றம் வச்சுருங்களை போய்ட்டு ஊருக்குள்ளே போய்ட்டு கேட்டு பாருங்கள். எங்கள் ஊரில் ரசிகர் மன்றம் இருந்ததுங்க, ரஜினிகாந்துக்கு ரசிகர் மன்றம் இருக்கும், விஜயகாந்துக்கு ரசிகர் மன்றம் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நடிகருடைய பிறந்த நாளுக்கோ இல்லை ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ ஒரு நியூ இயரோ இல்லை ஒரு கிறிஸ்மஸோ ஏதாவது ஒரு பண்டிகை வரும்போது நலத்திட்ட உதவிகள் பண்ணுவாங்க அந்த ரசிகர் மன்றம் மூலமாக. அது முதல்ல தெரியுங்க, அன்னதானம் வழங்குவாங்க, ரத்த தானம் பண்ணுவாங்க, அந்த ஊரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்களே இறங்கி சரி பண்ணுவாங்க, அந்த ரசிகர்களே இறங்கி தெருவை சுத்தம் பண்ணுவாங்க, ஏரிகளை சுத்தம் பண்ணுவாங்க, குளங்களை சுத்தம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரசிகர் மன்றம் சார்பாக நடந்த நிகழ்வு. தெரியலன்னா ரசிகர் மன்றம் வைத்தவங்களை போய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அதை வந்து இந்த நடிகர் சார்பாக பண்ணுறாங்களே தவிர அந்த நடிகர் அரசியலுக்கு வந்துடுவார், அதனால் நம்ம இது பண்ண போகிறோன்னு அன்றைக்கி எவனும் எதிர்பார்த்துலாம் பண்ணலை. ரசிகர்கள் வந்து ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை ஒரு கட்சிக்கு வியாபாரம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச ஒன்று தான் இந்த ரசிகர் மன்றங்களே வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு சார்ந்த இதுங்களை நீங்கள் செயல்பட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அவர் அதாவது அறிக்கையே வெளியிட்டதுக்கு காரணம் அதுதான். இது தெரியாத தற்கூரி ரசிகர் மன்றம் வந்து செயல்படுத்த முடியல, அதனால் வந்து இது இல்லை, இவர் வந்து கட்டுக்கோப்பாக நடத்துகிறாருன்னா இவர் வந்து அரசியல் ஆசை இருந்தது அதனால் நடத்திட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் அரசியல் ஆசையே கிடையாது. சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு, அந்த பொழுதுபோக்குக்கு நீ காசு கொடுக்குற, நான் அதுக்கு வந்து உனக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு சினிமா ரசிகனுக்கும் ஒரு நடிகனுக்கும் உள்ள தொடர்பே அவ்வளோதான். நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன், நீ அதுக்கு காசு கொடுக்குற, முடிஞ்சு போயிடுச்சு. உனக்கு பிடிச்சா பார்க்க போகிற, பிடிக்கல விட்டுட்டு போகிற, அவ்வளோதான். எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கட்சி சார்ந்து செயல்படுறது, ஒரு அரசியல் சார்ந்து செயல்படுறது, ஒரு கட்சி தலைவரை சார்ந்து செயல்படுறது, என் பேரை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டான்னு ஒதுங்கி தான் உண்டு தான் வேலை உண்டு. சமுதாய பொறுப்பு இல்லையா, அதெல்லாம் நிச்சயமாக இருக்குது. நாட்டோடைய பொறுப்பு இல்லையா, அதெல்லாம் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு எல்லா உலகத்துக்கே தெரியும் அவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் நாட்டுக்காகன்ட்டு. ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி காரணங்களால் தான் இவர் ரசிகர் மன்றங்களை வேண்டாம் என்று வெறுத்தவர். இப்போவும் சொல்கிற அவர் ரசிகர் மன்றங்கள் தான் வேண்டாம் என்று சொன்னாரே தவிர ரசிகர்கள் எப்போதும் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது மட்டும் நிறுத்திக்குங்க தான் சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதை எதுக்கு தண்ட செலவு பண்ணுறீங்க, நிறுத்திக்குங்க அப்படின்னு சொன்னவர் தான் அஜித்குமார் அவர்கள். அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்கள். என்னடா அவர் வரேன்னு சொல்லிட்டார். அவர் என்றைக்கு எந்த காலத்துலையும் எந்த மேடையிலையும் நான் இப்போ வரேன்னு தான் சொல்லவே இல்லை. அவர் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அரசியலுக்கு வருவது உறுதின்னு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் என்னால் வரையில்லாது மன்னித்து விடுங்கள் சொல்லி மன்னிப்பு கேட்டு போனவர் ரஜினிகாந்த். ஏன்னா என்னை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வந்தால் ஒருவேளை நான் தோத்துட்டா என்னை நம்பி நிறைய பேர் பணத்தை இழக்க நேரிடும், மரியாதை இழக்க நேரிடும், அதனால் நான் வரல அப்படின்றத வெளிப்படையாக சொல்லி போனவர். இந்த ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, எதுக்காக அரசியலுக்கு வரோம், இதுக்கு முன்னாடி இவர் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தெரியாத சில தற்குறிகள் தான் இந்த மாதிரி பேசிட்டு தெரியும். உண்மையை சொல்ல போனால் இதுங்களெல்லாம் விட்டுருங்க. நம்ம என்ன பேச வந்தோம்னா, ஏன் வந்து அஜித்தை வந்து நீங்கள் இழுக்கிறீங்க, அந்த மனிதர் அவர் வேலையை பார்த்துட்டு அவர் மாதிரி இருக்கார். தயவுசெய்து அஜித் வந்தால் கூட்டம் கூடும் சார், அஜித் வந்தால் இவருடைய 4 மடங்குல சார் 40 மடங்கு கூட்டம் கூட கூடும் சார், அதெல்லாம் உண்மை தான் சார், யாரும் மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் உங்களுடைய விஷயத்துக்கு அவரை நீங்கள் விவாதம் பண்ணும்போது, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்கள் அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் அவரை சார்ந்து விமர்சனம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அஜித் வந்தால் கூட்டம் கூடும், சூர்யா வந்தால் கூட்டம் கூடும், சன்னி லியோனி வந்தால் கூட்டம் கூடும், நயன்தாரா வந்தால் கூட்டம் கூடலாம். அது எல்லா சார் நடிகர்னால் இப்போ ரோட்டில் ஒரு நடிகர் வராருன்னா நடிகரை பார்க்க கூட்டம் கூடும் சார், யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை சார்.
நான் இப்போ கூட சொல்கிறேன், ஏதோ ஒரு நடிகை வந்து சமீபத்தில் ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப் லான்ச் பண்ண வந்திருக்காங்க. அது அவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்காதுக்கு. அவங்க வந்து பெரிய நடிகை கூட கிடையாதான், ஏதோ துணை ரோல் பண்ணுறவங்களாம். அந்த நடிகை கூட அவ்வளோ கூட்டம் கூடுது. இன்னொரு அறிவி ஜீவி பேசுது, அஜித் வந்தால் கூடும், நயன்தாரா வந்தால் கூடும், சன்னிலியன் இருந்தால் கூடும், ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து கூட முடியாது இல்லை பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்ற அந்த அறிவி ஜீவிக்கு ஒரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். 2012 பில்லா 2 ஆடியோ லான்ச் அண்ணா ஆடிட்டோரியமில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வதந்தி கிளம்பிச்சிங்க. யாரோ ஒருத்தன் சமூக, அதாவது வந்து ஒரு வெப்சைட்டில் நியூஸ் போட்டான். அப்போல்லாம் இந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் தான் அப்போது சமூக ஊடகங்கள் மட்டும்தான் இந்த தவிர இந்த டிஜிட்டல் மீடியாஸ்லாம் அப்போ அந்தளவுக்கு கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக்கெலாம் அந்த டைமில் வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அந்தளவு அப்போ தான் வந்த புதுசு. அந்த டைமில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஒரு முன்னணி மேகசினில் பில்லா 2 இசை வெளியீட்டு விழா அண்ணா ஆடிட்டோரியமில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு ஃபேக்காக ஒரு நியூஸ் வந்து போட்டுட்டாங்க. அவ்வளோதான், அஜித் வரப்போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் அந்த அண்ணா ஆடிட்டோரியம் வாசலில் அன்றைக்கி வந்து நின்றுட்டானுங்க. அன்றைக்கி அந்த காந்தி மண்டபம் ரோடு என்ன டிராஃபிக் ஆச்சுன்னு உங்களுக்கு அவனுக்காச்சும் தெரியுமா? அது வந்து வெறும் வதந்தி செய்தி சார். பக்காவாக ப்ரீ பிளான்டு பண்ணி எல்லா மீடியாவுக்கும் நியூஸ் கொடுத்து எல்லா மீடியாவுக்கும் வந்து செய்தியை கொடுத்துட்டு போட்டு பப்ளிஷ் பண்ணுங்க, நான் விளம்பரப்படுத்துங்கன்னு சொல்லி பண்ணதா செய்தியே கிடையாது. இது ஜஸ்ட் ரூமர் செய்தி, ஒரு வதந்தி வந்த செய்தி அது. அன்றைக்கி என்ன க்ரௌடு வந்துச்சுன்னு தெரியுமா இவங்களுக்கு? வெறும் வதந்திக்கு வந்த செய்திக்கு, எப்போ நான் சொல்கிறேன் 2012 வதந்திக்கு வந்த செய்தியில் எவ்வளோ க்ரௌடு வந்து தெரியுமா? அன்றைக்கி ரிசர்வ் போலீஸ்லாம் இறங்குச்சிங்க. ரிசர்வ் போலீஸ் இறங்கி அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அஜித்தோடைய மேலாளர் வந்து அறிக்கை விட்டார், அந்த மாதிரிலாம் எந்த நிகழ்ச்சியும் கிடையாது, யாருங்க சொன்னது இந்த மாதிரி சார் செய்தி கிளப்பிட்டாங்க சார் அவர் ஆடியோ லான்ச் இசை வெளியீடு எதுவும் நடத்துகிறதா இல்லையே சார், அவர் யார் சார் இந்த மாதிரி கிளப்பிடாது பொய்யான செய்தின்னு சொன்ன உடனே எந்தவித கலாட்டமும் பண்ணல. தமிழ்நாட்டில் மூளை முடுக்குலேருந்து தான் வந்தானுங்க. எந்தவித கலாட்டமும் பண்ணல, அவன் அமைதியாக கலைஞ்சு போயிட்டான். இதுதான் ஒரு நடிகன் வந்து ரசிகனை வழி நடத்துகிற விதம். முதல்ல அது புரிஞ்சுங்க. ஆனால் இங்கே எப்படியா நடந்தது? அந்த பேசுகிற அந்த அறிவி ஜீவி கிட்ட நான் கேள்வி கேட்குறேன். அன்றைக்கி ஒன்று வேணாம், இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லவா? மங்காத்தா திரைப்படம் சென்னை காசி திரையரங்கில் அதிகாலை 5 மணிக்கு காட்சி. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பட கியூப் வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. திரையரங்க உரிமையாளர் சொல்கிறாரு, ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க, படம் வந்து வரல, கொஞ்சம் டிலே ஆகுது, ஒரு 1 மணி நேரம் கழித்து எல்லோரும் திரும்பி வாங்க, இன்னும் எங்களுக்கு கிளியரன்ஸ் வரல அந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அங்கே அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணவன், கலாட்டா பண்ணவன் எல்லாம் கலைஞ்சி போயிட்டான். 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப கரெக்டாக அதே இடத்துக்கு வந்து செட்டில் ஆகிட்டான். அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றினாங்க. இது உண்மையாக பொய்யான்னு காசி திரையரங்க உரிமையாளர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுங்க. காசி தியேட்டர் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி கேளுங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பாக ஒழுங்காக இருக்கக்கூடிய ரசிகர்கள் தான் அஜித்தோடைய ரசிகர்கள். சும்மா வந்து உட்காந்து தற்கூரித்தனமாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு குறுக்க முறுக்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ரசிகர்கள் அவனுக்கு கிடையாது. அந்த நிகழ்ச்சியில் கூட, அந்த மங்காத்தா ரிலீஸ் டைம் கூட அவ்வளோ அழகாக சொன்னார். இந்த திரையரங்க உரிமையாளர் வெளியில் நின்று சொன்னார், எல்லாரும் கோச்சிக்காதீங்க, இன்னும் எனக்கு கிளியரன்ஸ் கிடைக்கல, 6 மணிக்கு மேலே தான் கிளியரன்ஸ் கிடைக்குமா, நீங்கள் தயவுசெய்து போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வாங்கினார். அந்த தேட்டரில் அப்படியே எல்லாம் கிளம்பி போனாங்க. ஷார்ப்பாக திரும்ப 6 மணிக்கு வந்துட்டானுங்க. ஒரு கண்ணாடி உடையில, ஒரு சேதாரம் ஆகலை, எந்தவித டேமேஜும் இல்லை. கரெக்டாக 6:20க்கு ஓப்பன் பண்ணாங்க, படம் பார்த்தாங்க. எவனும் எந்தவித கலாட்டாவும் வெளியில் அடித்து உடைச்சிட்டே டிலே ஆகிடுச்சுடா அது இதுன்னு எவனும் உடைக்கல. இதுதான் கட்டுக்கோப்பான ஒழுங்கான ரசிகர்கள் கூட்டம். இதே இவர் சொல்கிற நடிகருடைய படம் இருந்ததுன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். என்ன ஆயின்னு யோசிச்சு பாருங்கள். தலைவன் சொல்கிறத, அதாவது ஒரு நடிகன்ற தலைவன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவன் தான் தொண்டன், ரசிகன், உண்மையான ரசிகன். ஆனால் இவருக்கு என்னென்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மரத்து மேலே ஏறாத நாங்கள் ஏறுவோம், கரண்ட்டு கம்பத்தில் ஏறாத நாங்கள் ஏறுவோம், குழந்தை குட்டியை கூப்பிட்டு வராத நாங்கள் கூப்பிட்டுட்டு வருவோம். எப்படி இருக்காங்க பாரு. இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லப்போனால் பப்ளிசிட்டி பைத்தியங்கள். இது எல்லாமே சொல்லப்போனால் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய ஆப்போனண்ட் இருக்கிறவர் அவரும் இதே வேகத்தோடு இதே யுக்தியோடு இதே அரசியல் களத்தில் இறங்கினார்னா நீங்கள் காம்படிட்டரை வச்சு பேசலாம். நியாயமாக பார்த்தா இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தாரா? இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்கள வந்து வரிசைப்படுத்துங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு ஈக்குவலான விஷயங்களை சொல்லுங்கள். விஜயகாந்தை பேசுங்க. விஜயகாந்தோடைய முதல் மாநாடு, விஜயகாந்துக்கு கடைசியாக ஒரு 10 படம் ஓடவே இல்லை, ஒரு டோட்டலாக ஃபீல்ட் அவுட்டே ஆகிட்டாருன்னு வச்சுங்க. அவருடைய முதல் மாநாடுக்கு மதுரை தமுக்கம் மைதானத்தில் எவ்வளோ லட்சம், எத்தனை லட்சம் தொண்டர்கள் குவிந்தார்கள்னு கேளுங்க. அன்றைக்கி மதுரை என்ன அலுவலப்பட்டதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அன்றைக்கி வந்து இவ்வளோ மீடியாக்கள் கிடையாது, இவ்வளோ டெலிவிஷன் சேனல்கள் கிடையாது, இவ்வளோ இந்த அளவுக்கு கவர் பண்ண விஷயம் கிடையாது. கமலஹாசன் ரோட் ஷோ நடத்தும் போது எந்த கூட்டம் வந்துச்சுன்னு கேளுங்க.
சரத்குமாரோடைய முதல் மாநாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் வந்துன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பேசுங்க. சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு அஜித்தை உள்ளே இழுக்கிறீங்க? எல்லாருமே அஜித் அவர்கள் அரசியல் ஆசையோ அரசியல் இதுவோ எதுவுமே கிடையாது. அவர் வரப்போகிறதும் கிடையாது. அவர் அரசியல் பற்றி அந்த விஷயத்தை பேச போகிறதும் கிடையாது. முதல்ல அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. திரும்பவும் அஜித்தை உள்ளே இழுக்கிறது பேசுகிறது, அஜித் வந்தால் கூட்டம் கூடும், இதெல்லாம் யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை சார். இவர் என்ன சார் கூட்டம்? இவருடைய 10 மடங்கு கூட்டம் கூடும் சார். எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் எந்தவித நியூஸும் இல்லாமல் திருச்சியில் அவர் ஒரு கன் ஷூட்டு காம்படிஷனுக்காக வந்தார். அன்றைக்கி பார்த்தீங்களா க்ரௌடை? எவனும் வெளியூர்லேருந்துலாம் ஆளாக இருக்கல சார். வெளியூர்லேருந்து திருச்சினா பக்கத்துலேருந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், கும்பகோணத்துலேருந்து ஆளுங்க வரல. வெறும் திருச்சியிலேருந்து வந்த கூட்டம் மட்டும்தான் அது. இவரை மாதிரி எல்லா ஊர்லேருந்து ஆளுங்களை வர வைக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெறும் திருச்சியிலேருந்து வந்த கூட்டம் மட்டுமே அது. அதுவும் அவர் பேசினார், அழகாக கழிஞ்சு போயிட்டேன்ட்டானுங்க. ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துச்சா? அந்த திருச்சியோட டிஜிபி பாராட்டு தெரிவித்தாங்க. எவ்வளோ அழகாக கட்டுக்கோப்பாக இருக்கிற நடிகர், அவருடைய ரசிகர்கள் சார், அவ்வளோ அழகாக சொன்னான்னு போயிட்டாங்க சார் அப்படின்ட்டு. அதுதான் ஒரு நடிகனுக்கும் ஒரு ரசிகனுக்கும் உள்ள வித்தியாசம், ஒற்றுமை எல்லாமே அதுதான். நாம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் சார். இந்த தயவுசெய்து சொல்கிறது, அஜித்தை பற்றி பேசுகிறத மோசம் நிறுத்துங்க. தயவுசெய்து சொல்கிறோம், அஜித்தை பற்றி பேசுறது உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவரை பற்றிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் மகான் கூட சொல்லக்கூடாது, மகானுக்கும் மகான். அவர் அந்த அளவுக்கு ஒழுங்காகவும் கட்டுக்கோப்பாகவும் வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. அவரை ஒன்றும் வம்புக்கெல்லாம் இழுக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ ஒரு கட்சி தலைவர் பிடிக்கல, நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணிங்க, தப்பு கிடையாது. இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது சொல்லப்போனால். அஜித் பற்றி சொல்லப்போனால் சரிங்களா, தூத்துக்குடி பக்கம் போயிட்டு பாருங்கள் அஜித்துக்கு என்ன ஃபேன் பேஸ் இருக்குன்னு. மதுரையில் போட்டு மாட்டுத்தாவணி அஜித் இறங்கி நின்னார்னா 2 நாளாகவும் அந்த டிராஃபிக் கிளியராக தெரியுமா? மதுரை மாட்டுத்தாவணியில் போய் அஜித் இறங்கி நிற்கட்டும் சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், மதுரை மாட்டுத்தாவணியிலையோ இல்லை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே போய்ட்டு அஜித் நின்னார்னா 2 நாளாக அந்த ஊர் டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு அவ்வளோ க்ரௌடு கூட. ஒரு மதுரையாக இருக்கட்டும், ஒரு தூத்துக்குடியாக இருக்கட்டும், ஒரு திருநெல்வேலியாக இருக்கட்டும், ஒரு கன்னியாகுமரியாக இருக்கட்டும், சும்மா வாய்க்கு இப்படி கூட்டம் கூடிச்சுன்னா எல்லாருக்கும் தான் சார் கூடும். நடிகன்ற பார்க்க ஆர்வத்தில் எல்லாருக்கும் தான் சார் கூடும். ஒரு நடிகன் வராருன்னா எல்லாரையும் பார்க்க தான் சார் கூடும். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், விஜய்க்கு கூட்டம் ஆஹா இவ்வளோ பெரிய கூட்டம், இந்த கூட்டம் அந்த கூட்டம் சொல்கிறீங்களே. நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். விஜய் ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு இராணுவ அதிகாரியாவோ இல்லை ஒரு போலீஸ் அதிகாரியாவோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேனாவோ இருந்தால் அவர் கட்சி தொடங்கினா இந்த கூட்டம் கூடுமா? பேசுகிற அந்த அறிவுஜீவிகளை அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். நான் ஓப்பனாக சேலஞ்ச் ஆக்குறேன். அவர் ஒரு நடிகர், ஒரு பிரபலமான நடிகர் வந்தானா எல்லா கூட்டம் தான் கூடும். நாளைக்கு சிவகார்த்திகேயன் போனால் கூட அதே கூட்டம் கூடும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதே கூட்டம் இல்லை, இதை விட அதிகமாக கூட கூடும். நான் ஓப்பனாக அடிக்கிறேன். விஜய் நடிகராக இல்லாமல் அவர் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸரு, ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரு, இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேனு, அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு இந்த அளவுக்கு கூட்டம் கூடுமா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ நடிகன்ற ஒரு மோகம் இருக்க தானே செய்யுது. அதெல்லாம் இதெல்லாம் சார் நம்ம ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணுறதுக்காக சொல்கிறதில்ல சார். இவங்க பேசுகிற அறிவுஜீவிகள்லாம் கொஞ்சம் யோசித்து பேசணும்னு சொல்கிறேன். இப்போதும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லை அரசியல் நடிகரை பிடிக்கல, நீங்கள் நடிகரை மட்டும் விமர்சனம் பண்ணிங்க, தப்பு கிடையாது. பட் அஜித் வந்தால் கூட்டம் கூடும், அஜித் வந்தால் இதுவுடைய 10 மடங்கு கூடும், 20 மடங்கு கூடும், இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் உங்களுடைய வியாபாரத்துக்கு உங்களுடைய விளம்பரத்துக்காகலாம் பண்ணாதீங்க. இதை விஷயம் சொல்கிறேன். இது நிறைய பேர் அதை சில அஜித் ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க. அஜித் பற்றி பேசிட்டார். முதல்ல நீங்களும் கொஞ்சம் திருந்துங்க. ஏன்னா அஜித்லாம் இவரெல்லாம் அஜித்துக்கு உண்மையை சொல்ல போனால் ஜுஜிபி. உண்மையிலே சொல்ல ரஜினி சார் சொல்லுவார்ல, எனக்கு சும்மா ஜுஜிபி மாடின்னு, அந்த மாதிரி தான் அஜித்லாம் வந்தார்னா இந்த கூட்டம்லாம் அஜித்தோடைய கூட்டத்துக்கு முன்னாடி ஜுஜிபி. உண்மையை சொல்லப்போனால் அது எல்லாரும் ஒத்துக்கணும், அது மறுக்கிற விஷயமே கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், தயவுசெய்து பிற்காலத்தில் இந்த ஒரு போன்ற இதில் தவிர்த்து நீங்கள் அதுக்கு உண்டான விமர்சனங்களை பண்ணுங்கள். அது யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.